காலங்களை சமயங்களை கர்த்தர் மாற்றி கொண்டே இருக்கிறார். அவர் ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை அமைக்கிறார். இந்த வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன்ல கரெக்டா வேழக்கம ஒழுங்கா போயிட்டு ஃபர்ஸ்ட் வாக்குறுதியை பண்ணிட்டு வந்துருங்க. எத்தனை பேருக்கு வாக்குறுதி இருக்குதுங்க? இவ்வளவு வாக்குறுதி இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருக்கிறாங்க. போயிட்டு கரெக்டா போயிட்டு ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, அப்புறமா என்டிகே, இப்ப எந்த கேக்காவது போட்டுவாங்க. ஆனா ஒரு கிங்க கர்த்தர் ஏற்படுத்தட்டும். இருக்கிற ஆட்சி இன்னும் தொடரட்டும், இல்ல நல்ல ஆட்சி வரட்டும். எந்த ஆமான் மேதியா பெர்ஷியா நாட்களிலும் தரியு ராஜா வாழ்ந்த நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கை ஓங்கும். தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது இந்தியாவே உற்று நோக்கிற அரசியல், ஏன்னா உலகமே உற்று நோக்கிற ஒரு அரசியல். அவங்க இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல ஆட்சிகள் போயிட்டு இருக்குது. நம்ம யாருக்கும் சப்போர்ட் இல்லை. இதெல்லாம் சொல்லும் போது நல்ல ஆட்சி போயிட்டு இருக்குது என்பது ஒருவேளை நெக்ஸ்ட் அதுக்கு ஓட்டு போடுங்க கேட்பாரு. இல்லை இல்லைங்க, உங்க மன விருப்பத்தின்படி ஓட்டு போடுங்க. ஆனா ஓட்டு போடுறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த நல்ல ஆட்சி வரட்டும்னு சொல்லிட்டு டக்குன்னு கை அமுத்தி விடுங்க. நோட்டால வச்சு அமுச்சிட்டு போறீங்க. ஒருத்தர் பிரசங்கத்துல யார் சொல்றாரு, நான் நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவேன்றாரு. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சில்லிதனம். நோட்டாக்கெல்லாம் ஓட்டு போட தேவையில்லை. யாரும் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கும். ஒரு ஓட்டுல கூட ரொம்ப பேர் தோத்துருக்காங்க, ஒரு ஓட்டுல ரொம்ப பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ஓட்டு உன்னுடைய ஓட்டா இருக்கட்டும். இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லாத சலுகைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது எந்த ஆட்சி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வந்து 2வது 3வது இடத்துல இருந்தது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல கொண்டு வரேன் ரொம்ப பேர் சொன்னாலும் கொண்டு வந்து வச்சிருக்காருங்க. இப்போ அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்குறோம். ஆனா இதுக்கு கட்சிகள் எத்தனையோ காரியங்கள், அதை விட்டுருங்க. கட்சியை பத்தி நம்ம வேற வேணாம். ஆனா நம்ம வந்து எந்த அரசாங்க கட்சிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா கூட அரசியலை குறித்து அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இது நமக்கு வேணாம், இது பாலிடிக்ஸ் அப்படின்னா பைபிள் முழுசும் பாலிடிக்ஸ் தாங்க. தாவீது யாருங்க? எங்க இருந்து வந்தாரு அவரு? அவர் ஆடுமைக்கு வந்து மதிச்சிங்களா? அவர் ராஜாவாகும் போது மதிச்சிங்க. ஏன்னா ஆளுகை சவுலுடைய ஆட்சி மாறினது, தாவீதுடைய ஆட்சி வந்தது. அப்ப அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதா இல்லையா? அங்க ஒரு காரியம் நடக்குதா இல்லையாமா? ஸோ அதனால தான் நான் சொல்றேன்னா, பைபிள் முழுசா நீங்க பார்த்தீங்கன்னா ஆளுகைகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம், எக்கனாமிக் ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கிறோம்.